ஒரு துளி மழையின் எச்சரிக்கை. 2050ஆம் ஆண்டு. மனிதன் விண்வெளியில் அசாதாரண சாதனைகள் செய்திருந்தான். செவ்வாய் கிரகத்தில் காலடி வைத்தான். சந்திரனில் குடியிருப்பு அமைக்க முயன்றான். வானில் கோடிக்கணக்கான மைல்கள் தாண்டி பல கிரகங்களை கண்டுபிடித்தான். ஆனால் பூமியை போன்ற உயிர்கள் வாழும் கிரகத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதே நேரத்தில் பூமியில் என்ன நடந்தது? காடுகள் வெட்டப்பட்டன, மலைகள் உடைக்கப்பட்டன, ஆறுகள் மாசுபட்டன, காற்று புகையால் கருமையானது, போருக்காக அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டன. ஒரு நாள் உலகம் முழுவதும் மழை நின்றது. ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம். நிலம் பிளந்தது, பசும்புல் காணாமல் போனது, ஆறுகள் வற்றின, மக்கள் தண்ணீருக்காக சண்டையிட்டனர். அப்போது ஒரு சிறுமி தன் ஆசிரியரிடம் கேட்டாள், "சார், நாம் செவ்வாய்க்கு போயிருக்கிறோம், அங்கே வாழ முடியுமா?" ஆசிரியர் அமைதியாக திருக்குறளை படித்தார். "விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது." பின்னர் சொன்னார், "ஒரு துளி மழை இல்லையெனில் பூமி கூட செவ்வாய் போல ஆகிவிடும்." அந்த நாள் மனிதன் உணர்ந்தான், புதிய கிரகம் தேட வேண்டாம், இருக்கும் பூமியையே காக்க வேண்டும் என்று. அவன் மரம் நட்டான், காடுகளை பாதுகாத்தான், காற்றை சுத்தமாக்க முயன்றான். பூமி மெதுவாக மீண்டு வந்தது. கதைநெறி. பூமி ஒரு அரிய பொக்கிஷம். அதை அழிப்பது மனிதனின் முட்டாள்தனம். அதை காப்பது அவன் கடமை. திருக்குறள் 2ஆம் அதிகாரம், வான் சிறப்பு, 6ஆம் குறள். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. எளிய பொருள். வானத்திலிருந்து மழைத்துளி விழாவிட்டால் பசுமையான புல்லின் தலை கூட காண முடியாது. எளிய பொருள். வானத்திலிருந்து மழைத்துளி விழாவிட்டால் பசுமையான புல்லின் தலை கூட காண முடியாது. விரிவான விளக்கம். மழை இல்லாமல் உலகில் உயிர் வாழ முடியாது என்பதை வள்ளுவர் இங்கு வலியுறுத்துகிறார். மழை பெய்யாவிட்டால் புல் கூட முளைக்காது, பயிர்கள் வளராது, கால்நடைகள் உணவின்றி தவிக்கும், மனித வாழ்வு பாதிக்கப்படும். அதனால் உலகின் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை ஆதாரம் மழைதான். சுருக்கமாக, மழை என்பது வாழ்க்கை. மழை இல்லையெனில் உயிர் இல்லையே.